எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான உங்கள் விவரம் என்ன? நிச்சயமாக ஆளுநர் இந்த முறையை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில இந்த நாளை அவர்கள் பயன்படுத்தி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டப்பேரவையில கேள்விகளை எழுப்பி தொடர்பான நாள் முழுவதும் இந்த கூட்டத்தொடரை ஒத்திவைக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை. அதற்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். திரைமறைவில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளோடு அதிமுக இந்த விவகாரத்தை இந்த தினம் சட்டப்பேரவையில எழுப்பியிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை நாள் முழுவதும் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவை கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகையிட சென்ற அதிமுகவினர் தற்போது குண்டுகட்டாக வெளியேற்றி வருகிறார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு உத்தரவு ஏற்கனவே ஆளுநர் சபாநாயகர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் குண்டுகட்டாக தற்போது வெளியேற்றப்பட்டு சட்டப்பேரவை வளாகத்துல ஒரு பரபரப்பான ஒரு சம்பவத்தை தற்போது அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த இந்த வன்கொடுமை விவகாரம் என்பது இன்று முதலே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது தமிழக சட்டப்பேரவையில. இந்த விவகாரம் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழுவத்தில் இருந்தாலும் கூட இதில் ஒரு நியாயமான ஒரு விசாரணை வேண்டும் என்பதற்காக இதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் நீதிமன்றத்தை நாடியும் நீதிமன்றத்துல 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி நியாயமான முறையில இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 2 முறை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த 2 முறை நடைபெற்றிருக்கிற அந்த விசாரணையிலையும் அந்த நபர் ஞானசெழியன் என்பவர் யாரோ ஒருவருடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என்பதை அந்த பாதிக்கப்பட்ட மாணவி உறுதி செய்தும் அரசு அதனை தொடர்ந்து ஏற்க மறுத்திருக்கிறது என்பதை அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுடைய முழக்கங்களாக முன்வைத்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில அதிமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தை முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில அதிமுக எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இதற்கு இன்னொரு நாள் இருக்கிறது என்பதை சபாநாயகர் தெரிவித்திருந்தார். ஆனால் இது மிகவும் ஒரு அவசர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இதனை தற்போது விவாதிப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை எல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து முன்வைத்து அவருடைய கோரிக்கை என்பது முழுமையாக நிராகரித்து அவர்கள் குண்டுகட்டாக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன நடந்தது, அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை நேரடியாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்க இருக்கிறது. ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே தொடர்பான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்று அவர் எதிர்பார்த்து இருந்தது. ஆனால் ஆளுநர் இந்த உரையை முழுமையாக புறக்கணித்ததற்கு கூட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த அந்த வன்கொடுமை மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதனை தற்போது அதிமுகவும் தொடர்ந்து சொல்லி வருகிறது. அதனுடைய காரணம்தான் ஆளுநர் இந்த உரையை புறக்கணித்ததற்கான காரணம் என்பதும் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த சமயத்தை இந்த நாளை அவர்கள் பயன்படுத்தி இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சி யாரையோ காப்பாற்றுவதற்காக முயல்கிறது என்பதை சொல்லக்கூடிய வகையில இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில முழுமையாக விவாதிக்க வேண்டும். எனவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை முழுமையாக ஒத்திவைத்து இந்த விவகாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக முன்வைத்து இது தொடர்பான கோரிக்கைகளை சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகரிடம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அவர் அதனை ஏற்க மறுத்து அதிமுகவை வெளியேற்றுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிமுக தற்போது சட்டப்பேரவை வளாகத்திலேயே தொடர்ந்து தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி வருகிறது. கோபால்.